ஒருத்தன் புதையல் எடுக்க போகும்போது 4 பார்ட்டில் ஒன்று ஜாயின் பண்ணணும். 2 பார்ட்டை கண்டுபிடிச்சிட்டான், இன்னும் 2 பார்ட்டை கண்டுபிடிக்கல. 3வது பார்ட்டை கண்டுபிடிச்சான், 4வது பார்ட்டை கண்டுபிடிக்கிறதுல செத்து போயிட்டான். அடுத்தவன்கிட்ட கொடுத்தான். இந்த உலகமே இன்ன வரைக்கும் தேடிட்டு இருக்க அந்த ஒரு பார்ட்டு. அப்ப அவன் சொன்னான், 4 பார்ட்டையும் ஒண்ணு சேர்ந்தவன் வந்தாங்க. அப்ப அவன் அதுக்கான விதிமுறைகளை, அதுக்கான வடிவம் என்னன்னு சொன்னான். இதை புதையல் எடுப்பது மாதிரி தேடாத, இது தர்மம். உன் தாயை வணங்குவதோட உன் தாய்க்கு பால் கொடுத்த மார்பையும் வணங்கணும். அதை ஞாபகம் வச்சுக்க. அப்ப ஒரு தாய் தகப்பனை நீ பேசிட்டன்னா உனக்குள்ள மாயை வந்துருச்சுன்னு அர்த்தம். தாயோ தகப்பனோ ஏதோ பேசிட்டான்னா ஒதுங்கி ஓடி போயிரு. பேசாத, அவங்கள ஆர்கியூமெண்ட் பண்ணாத. சகோதரன் சகோதரி உன்ட்ட பேசிட்டானா ஓடி போயிரு, ஒதுங்கி ஆர்கியூமெண்ட் பண்ணாத. அதுதான் மாயை. அந்த மாயைக்குள் சிக்கி கொள்ளாதே. அப்ப இறைவன் என்றத இறைவனா பார்க்கணும். மாயையா பார்த்தனா புதையல் எடுக்க போயிருவ. இதுதான் ஆட்கொள்ளி அப்படின்னு சொல்லி சிவவாக்கியருடைய செயல் வடிவத்துக்குள்ள மண்ணை இந்த பேய் சுரக்காவை எவ சமைத்து கொடுக்கிறாளோ அங்கு உனக்கு என்ன வரும்? அவளை நீ திருமணம் பண்ணிக்க அப்படின்னா அப்ப உனக்கு சந்திரக்கலை சூரிய கலையோடு சேருவதற்கு சித்தியாகும் அப்படின்னா அவ்வளவுதான். அப்ப அந்த இடம் மண்ணு பேய் சுரக்காங்கிறது பொம்பளை கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் உனக்கு தெரியும். மண்ணே உணவா மாறுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். பேய் சுரக்காவே குழம்பா மாறுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்குள்ள உட்காரு. அங்க தேவி உனக்கு சமைச்சு கொடுப்பாங்கிறது எதுனா, உனக்குள்ள சந்திரனாக ஒண்ணு இருந்து இந்த சூரியனோடு இணையும். அப்ப சாப்பாடு ரெடி, எல்லாம் ரெடி. அப்ப நீ என்ன பண்ண? சந்திரனையும் சூரியனையும் இணைத்து ஊருக்கு விருந்தளி. இதுதான் அதோடைய வடிவம். அப்ப அவர் அதை சொல்றாரு. அது வரைக்கும் இந்த மாதிரி புதையல், தங்கம், காசு உன் கண்ணில் தென்பட்டாலும் அதை ஆட்கொள்ளி என்று அதை என்ன பண்ணணும்? நிராகரி, உதறி தள்ளு.